மதுரையில் ஒரு தோழர், கட்சி தோழர் என்ன பண்ணியிருக்காரு, புரட்சி பேச்சாளர், சிறந்த சிந்தனையாளர், இலக்கிய மேதை, கவிஞர் ஜீவானந்தம் பேசுகிறார், நோட்டீஸ் அடிச்சிட்டாராம். இப்போ அதெல்லாம் அடின்னு தலைவனே சொல்கிறான், எல்லா பட்டத்தையும் போட்டு அடிக்கணுங்கிறான். இவர் என்ன பண்ணியிருக்காரு, போனவொடனே இந்த துண்டு பிரசுரத்தை கையில் எடுத்துட்டு, இந்த மாதிரிலாம் போட்டு என்னை அசிங்கப்படுத்த வேண்டாம், உங்களை தாழ்மையாக பணிந்து கேட்டுக்கொள்கிறேன், தோழர் ஜீவானந்தம் என்று மட்டும் என்னை போடுங்கள், இந்த பட்டம்லாம் வேணான்ட்டாரு. இப்போ கல்யாண வீட்டுக்கு தலைவன் வந்தாலே மணமகனை விட இவன் படம் பெருசா இருக்கு, வாழ்த்து வர்றான். ஒழுக்க வாழ்த்துறானா, மணப்பெண்ணின் இடையை பார்க்கிறேன், அந்த இருமாந்த மார்பகங்களும் அந்த பெரிய கரிய விழிகளும் தான். அப்பவுமே தொண்டன் நினைக்கான், தலைவனை வீட்டுக்குள்ளேயே விட்டுறப்படாது, வெறும் ஈன பயலா இருப்பான் போல தெரியுது. கல்யாணம் கும்பகோணத்தில் ஒரு தேவர் தியாகி காமராஜ் முதலமைச்சர், அவர் பிள்ளை கல்யாணம், காமராஜை போடா விடான்னு தான் பேசுவார். காமராஜ் என் பிள்ளை கல்யாணம் வாடாங்கிறாரு. காமராஜ் சொல்கிறார், அவன் பிள்ளை கல்யாணத்துக்கு வரதுக்கு தான் நான் முதலமைச்சர் அவனை போடான்ட்டார். இவர் கோபப்பட்டுக்கிட்டு ஊருக்கு போயிட்டார். கல்யாணம் நடக்குது வீட்டில் வச்சு. கல்யாணத்தன்னைக்கு முதலமைச்சர் கார் வந்து நிற்கி காமராஜ் இறங்குறாரு. இவர் வெளியே வந்து, வரமாட்டேன்னு என்னடா வந்திருக்கேன்னு, நான் வருவேன்னு சொன்னால் நீ கடன் வாங்குவேன், பெரிய மண்டபம் வாங்குவேன், சிக்கல் போடுவா, கிறுக்கு போயில, அதுக்கு தாண்டா இப்போ வந்தேன், வா வா சோறு போடுங்கிறார். இந்த ஆள் சொல்கிறாரு, பிள்ளைகளை வாழ்த்துங்கிறாரு. இல்லை நான் கல்யாணம் ஆதவன், நான் வாழ்த்துனா பொம்பளைகளுக்கு பிடிக்காது, கூமுட்டை, வாடா சோறு போடு, சாப்பிட்டு போகிறேன். இப்போ எவன் வாழ்த்துறானே தெரியலையே தோழர். இவன் அவனை வாழ்த்துறான், அவன் இவனை வாழ்த்துறான். ஜீவான்னா ஒன்றும் இல்லை நேர்மை, ஜீவான்னா ஒன்றும் இல்லை நாணயம், ஜீவான்னா ஒன்றும் இல்லை ஒழுக்கம், ஜீவான்னா ஒன்றும் இல்லை தமிழ். தமிழை முழுவதும் கற்ற அவர் தமிழறிஞர்னே போட்டுக்கலையே. ஐந்தமிழறிஞர், முத்தமிழறிஞர், 7 தமிழறிஞர், 8 தமிழறிஞர், 9 தமிழறிஞர், ஒரு தாலியும் போல இந்த ஜீவா முழுமையும் படிச்சுட்டாரு. ராயோசோ சொல்றாரு, எங்க பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே வந்தார், வைக்கம் போராட்டத்தில் பள்ளி படிப்பை விட்டு விட்டு போய் கலந்து கொள்கிறார். ஆனா பணக்காரன் பேர் பூரா வெளியே வந்தது, ஏழை ஜீவா பேர் வரல இல்லையா? 15 வயதிலே தன் ஊரை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்த தன்னுடைய தோழனை அழைத்துக் கொண்டு சுசீந்திரன் தானுமாலே சாமி கோயிலுக்குள்ள போயிடுறாரு. பெரிய கலாட்டா ஊர்ல. அவங்க அப்பா பட்டமளிப்பு எடுப்ப தகராறு, என்ன உன் பையன் இந்த வம்பெல்லாம் பண்றான் ஊர்லன்னு கேட்கல. கதர் தான் கெட்டுவேன்னு கொள்கையா? அம்மா இறந்து போயிருக்காங்க, கொல்லி வைக்கணும், அப்பா கொல்லி வைக்கிறாராம், கதர் வேட்டி எடுத்து கூட கொல்லி வைக்கிறேன். நார்வேல கதர் கிடையாது, திருநெல்வேலி வரை ஆள் அனுப்பிச்சு பார்த்துருக்காரு, கதர் கிடையாது, கொல்லியை வைக்கல தாய்க்கு. இப்போ யோசிங்க, அவ்வளோதான், வேற என்ன சொல்றது? இப்போ தமிழ்நாட்டை உட்காந்து நல்ல யோசிங்க. நமக்கு நம்ம கவலையே இல்லை. 32 டிவி இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனந்தத்தில் ஆரம்பிச்சு அரசி வர. இப்போ ஜீவாலாம் இல்லையே போராடன்னு தோணுது. பெண்களை எவ்வளவு இழிவா காட்டுறாங்க தெரியுமா மகேந்திரன்? தமிழாக வாழ்ந்த, தமிழுக்காக வாழ்ந்த, தமிழுக்கு, தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று முதல்ல குரல் கொடுத்த, தமிழ் தான் ஆட்சி மொழி என்றால் எப்படி இருக்கிறார் ஜீவா சொல்றாரு, எல்லா துறைகளிலேயும் தமிழ். இன்னொரு செய்தி சொல்றாரு, மத்திய அரசில் இருந்து வருகிற கடிதங்களும் தமிழில் வர வேண்டும், இங்கே இருந்து தமிழில் போகிற கடிதங்களை மொழிபெயர்த்துக் கொள். ஒரு சேலம் ரயில்வே கோட்டத்துக்கு 2 மாசம் ஆகிட்டாங்க ஐயா. அது இன்னும் வந்த மாதிரி லல்லு சொன்னா தான் வரும் போல தெரியுது. அவர் கிருஷ்ண ஜெயந்தி முடிச்சுட்டு வரேங்கிறாரு, போற பார்த்துக்கலாம். போராட்டம் ஜீவா இருந்திருக்கணும். அதுக்கு போராடுறதுக்குன்னு சிலரால் தான் ஏன் முடியும், எல்லாராலையும் முடியாது. சும்மா ரயில் வராதுன்னு தெரியுது, ரயில் வராதுன்னு தெரிஞ்ச போராட்டம் நடத்தப்படாது. இது ஜீவாலாம் ரயில படுத்துருவார், யோசிக்கவே மாட்டார். கேட்டீங்களா? கண்ணதாசன் ஜீவா பத்தி எழுதியிருப்பார், மேடையிலே ஒரு வேங்கை விண்ணோக்கி ஆடும் என்பார். அந்த கண்ணதாசன் ஜீவா எவ்வளவு கடுமையா ஒரு காலத்தில் எழுதினவர் தெரியுமா? கடைசியில் மிரள்றார். எம்ஜிஆர்ட்ட போய் சொல்றாங்க ஜீவாவுக்கு செலவைக்கணும், எவ்வளவு செலவாகுங்கிறார், 5000 ரூபாய் அப்படியே கொடுத்துறாரு. அந்த ஆள் ஒரு வித்தியாசமான ஆள். கொடுக்கறதுல கொடுக்கறதும் போதை தானே, குடிக்கிறது மாதிரி. ஆமா, கொடுத்து பழகிட்டான்னு நீங்க நிறுத்த முடியாது. நான் இங்கேருந்து போகும்போது யாராவது தம்பி வந்து வணக்கம் சொல்லி திருநெல்வேலினாச்சு செலவுக்கு இல்லைன்னா கொடுத்துருவேன். எங்கள் உதவியாளர் சொல்லுவார், செலவு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு. சரி போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கார் தானே. இளனென்னும் எவ்வளவு உரையாமல் ஈதல் கொள்ள முடியும். அந்த எனக்கு என்ன ஆச்சுன்னா, எம்ஜிஆர்ட்டையும் வாங்காமல் இருந்திருக்காரு இந்த ஆள்.
எம்ஜிஆர் வந்து யாரையும் மயக்கி கொடுத்துருவார். ஜீவா மயங்கலை, அதனாலதான் ஜீவாட்ட வளர்ந்த ஜெயகாந்த மயங்கலை. சினிமாவுக்கு போன சித்தாள்னு இவர் எழுதினார் தெரியுமா? அப்போ எம்ஜிஆர் ரொம்ப விவரமான ஆள்ல. இவரை கூட்டு ஜெயகாந்தன் நான் தினசரி படிச்சுட்டு இருக்கேன், அந்த சினிமாவுக்கு போன சித்தாள் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களை பார்க்கணுமேன்னு இருக்காரு. உடனே இவர் சொல்லியிருக்காரு, வீட்டுக்கு வாங்க, அங்கே தான் இருக்கேன் இருக்காரு. இதெல்லாம் நல்ல குருநாதர்கிட்ட வளர்ந்தவனுக்கு தான் அந்த ஆண்மை இருக்கு. என்கிட்ட சில பேர் கேட்குறான், இவ்வளோ கடுமையாக பேசி தனியாகவே காரில் போகிறேன்னு, உறுதியாக செத்து போவேன், நீ காப்பாற்றிடுவியா? டாக்டர்களே காப்பாற்றக்கூடாதுங்க காண்டி தானே டாக்டர்களாக இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஊர்லேயே தெரியும், 2-3 பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது. அந்த ஆஸ்பத்திரிக்கு பேரே கொல்லும் கூட்டம்னே வச்சுருக்கானே. என்ன கோட்டியப்பன் சொல்கிறாங்களா இல்லையா, கொல்லும் கூட்டம்னே சொல்கிறானே. அதில் தானே கேரளாலேருந்து மார்க்சிஸ்ட் சோழர்லேருந்து 30 லட்ச ரூபா வாங்கிட்டு போனான். அதானே நம்ம தம்பி விஜயகாந்த் படத்தில் அந்த சீனையை வச்சுட்டால செத்த பிரயோகத்துக்கு வைத்தியம் பார்த்துருக்கானுங்களே. அது ஒன்று நடந்ததா இல்லையா? உண்மை தானே சொல்கிறேன். உன்னே சொல்லா, நீ விளங்கவே மாட்டேன், உன்னை வேண்டாம் உண்மை சொல்ல சொன்னா. அவங்க எதையும் பண்ணிட்டு போகிறாங்க, நீ அந்த ஆஸ்பத்திரியில் சேராமல் தப்பிச்சுக்கோங்க. மதுரையில் ஒரு பயங்கரமான சாமியாருங்க, அந்த டாக்டர் போட்டான தமிழை, சரியான தமிழை, ஒழுக்கமான தமிழை. கற்புன்னெலாம் ஒன்றும் கிடையாது. பாரதி எழுதுறான், ஜீவா சொல்றார், ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்பழிந்திடாதோ, நானற்ற வார்த்தை என்றோ வீட்டை சுட்டால் நலமான கூரையும் தான் எரிந்திடாதோ, பேணுமுறை ஆண்மகனின் காதலினை வேண்டுகின்றோ பெண்மக்கள் கற்பு நிலை பிறழுகின்றார், காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று உலக ஒரு கதைக்கின்றாரே. என்னடா கற்புங்கிறான் பாரு. பொம்பளைய பேனண்டா, பேனலையா, பேனவங்க கூட போயிடுவாங்கிறான். இதைத்தானே அந்த குஷ்பு சொன்னா. ஆடிட்டான் உலக கற்புன்னு, கற்பை அழிச்சிட்டான்ட்டானே. அது ஒரு கிறுக்கு பிள்ளை. தாவூத் இப்ராஹிம்க்கு ஒரு ஃபோன் பண்ணின்னு வச்சுருங்க, ஒருத்தரும் கற்பை பற்றி பேச மாட்டான். தமிழ்நாட்டில் ஒரு நடிகைட்ட ஒரு மிகப்பெரிய நடிகர் எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டார். உங்களுக்குலாம் தெரியுமோ தெரியாதோ. அவன் அங்கே தான் தாவூத்துக்கு தான் ஃபோன் பண்ணான். அவன் ஆள் ஒருத்தன் ஃபோனில் கூப்பிட்டான், நாளைக்கு 11 மணிக்கு எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிடு தம்பி, எல்லாம் 12 மணிக்கு இருக்க மாட்டேன்னா. 10 மணிக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டானே. யாருன்னு சொல்ல மாட்டேன், அவனும் கட்சி ஆரம்பிச்சான் வைங்க. நம்ம இந்த காமராஜ் வேற இப்போ ரொம்ப சீரழிதார் தமிழ்நாட்டில். எல்லாரும் காமராஜ் ஆட்சியை கொண்டு வருவாங்க. அவன் ஆட்சி செத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆட்சின்னா நான் முடியாதுடா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு கலை இலக்கிய பெருமன்றம் மறுக்கணும். பெரிய தலைவர்களை பூரா ஜாதிக்குள்ளே கொண்டு போகிறாங்க, நம்ம தான் எதுக்க முடியாது. காமராஜ் சிலை கீழே பூரா வச்சிருக்காங்க, வைராய்பட்டி நாடார் சங்கம் பராமரிக்கிறதுங்கிறான். தேவர் சிலை கீழே தேவர் பேரவை பராமரிக்கிறதுங்கிறான். செக்கிழுத்த செம்மல் சிதம்பரத்தை வந்து வேளாளர் சங்கம் பராமரிக்கிறதுங்க. பாரதியார் ஐயர்ட்டானே, அவன் ஐயரே இல்லைன்னு இருக்கான். அவனை போய் இவர் எங்கால தாங்க. முதல்ல கலையிலிக்க பெண்போம் இதை எது இருக்கணும். ஏன்னா நம்முடைய அவங்கெல்லாம் விடுதலைக்கு பாடுபட்ட ஜீவா என்ன ஜாதின்னு எவனா கேட்டிருக்கானா? மகாத்மா காந்தி என்ன ஜாதின்னு யாருக்காவது தெரியுமா? நான் நினைச்சிட்டு கேட்டேன் தோழர். கூட்டத்திலேருந்து ஒரு பையன் சொல்லிட்டான், 1000 வயசே செட்டியார்ட்டானே. சொல்லி கொடுத்துட்டான் மகேந்திரன். நீங்க திருநெல்வேலிக்கு வாங்க, பேட்டைக்கு வாங்க, காட்டுறேன். செட்டியார் சங்கத்து போல மகாத்மா காந்தி படம் எழுதியிருக்கானுங்க. அவங்கள கூட்டம் என்னடா எழுதியிருக்கீங்கன்னு எங்கால் தானேங்க. கலை இலக்கிய பெருமன்றம் தமிழ் வளர்ப்பது மட்டுமல்ல, இதை காப்பாற்றுறது. இந்த மதங்களை தமிழை வச்சு தான் சொல்ல முடியும். தமிழ் வந்து இந்த மதங்களில் பிரச்சனை வைக்கல. அவரவர் தமது அறிவறி வகை அவரவர் இறைவர் என அனைவர்கள் அவரவர் இறைவர் குறைவிலர் இறைவர் அவரவர் விதிவழி அடையர் என்றாரே நம்மாழ்வார் சொல்றார். இவ்வளோ வேகமாக சொன்னாதான் அந்த பட்டிமன்ற பேராசிரியர்கள் பதறுவான். நம்ம நடுவராக இருந்தா, ஏன்னா அவங்களே மொத்தம் 5 பாட்டை வச்சு தான் நம்மளை ஏமாற்ற வந்திருப்பான். நம்ம படப்படன்னு சொன்ன உடனே அதோட 5 பாட்டையும் மறந்து நடுவர் அவர்களே நீங்களே பேசி நீங்களே இதெல்லாம் நான் கிண்டலுக்கு சொல்ல, நான் சிரிக்க சொல்றது பூரா சிந்திக்கிறது. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றா கடவுன்னு பேசுறாரு சட்டப்பேரவை ஜீவா. மதுவிலக்க அமல்பட தப்புங்கிறாரு. எல்லாரும் குடிக்கிறான், ஊற்று கல் குடிக்கிறவனை போய் நீ திருத்த முடியாது, வள்ளுவன் சொல்லித்தான் சொல்றாரு. ஒரு ஆழமான கல்விமான, ஒரு உண்மையான அறிஞனை, ஒரு நேர்மையான கலைஞனை, ஒரு உண்மையான மனிதனை, ஒரு மிகச்சிறந்த தோழனை, ஒரு மிகச்சிறந்த தமிழ் அறிஞனை கம்யூனிஸ்ட் கட்சி கடைசி காலத்தில் தன்னிடம் வைத்திருந்தது என்பது கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பெருமை. அவன் துவக்கிய கலை இலக்கிய பெருமன்றத்தை இன்று வரை காத்து வைத்திருக்கிற என் தோழர்களுக்கும் பெருமை. இதை தொடர்ந்து காப்பது மட்டுமல்ல, நான் சொன்ன தீமைகள் அனைத்தையும் ஜீவாவின் பெயரால் அழிப்பதற்கான முழு முயற்சியிலே கலை இலக்கிய பெருமன்றம் இறங்க வேண்டும் என்று சொல்லி அந்த போராட்டத்தில் இந்த நெல்லைக்கண்ணன் எந்த இடத்திற்கு கூப்பிட்டாலும் வருவேன் என்கிற உறுதியையும் தந்து உங்கள் மத்தியில் விடைபெறுகிறேன்.